தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் வேதாகமத்தில் தேவனுடைய வார்த்தை தியானிக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 12 முடிய இருக்கிற வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளைச் சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ, நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன் எனக்கு தெரியாது என்றான். அருமையானவர்களே, உலகத்திலே எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எந்த புத்தகங்களையும் நாம் ஒரு முறை படிக்கலாம், 2 முறை படிக்கலாம், 3 முறை படிக்கலாம். ஆனால் அதற்கு மேல் படிப்பதற்கு அதில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. ஏனென்றால் உலகத்தில் அனைத்து புத்தகங்களும் மனுஷனுடைய அறிவினாலே எழுதப்பட்டது. மனுஷனிடத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு மனுஷனையும் உண்மையிலேயே திருப்திப்படுத்த முடியாது. உலகத்தில் இருக்கிற பல விஞ்ஞான காரியங்களை குறித்த புத்தகங்கள், மருத்துவ காரியங்களை குறித்த புத்தகங்கள், நாவல்கள் மற்றும் கதைகள் மற்றும் தத்துவ புத்தகங்கள், இவைகள் எல்லாமே நீங்கள் ஒரு சில புத்தகங்களை ஒரு முறை தான் படிக்க முடியும். மற்றும் சில புத்தகங்களை நீங்கள் 2 முறை படிக்கலாம். இன்னும் ஒரு சில புத்தகங்களை நீங்கள் 3 முறை படிக்கலாம். அதற்கு மேல் படிப்பதற்கு அதில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய ஆவியினால் தேவ மனுஷர்கள் ஏவப்பட்டு தேவ மனுஷர்களால் அது எழுதப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் வெளிப்படுத்தின ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்து ஆதியாகமம் வரைக்கும் இது முழுக்க முழுக்க தேவனுடைய சித்தத்தை குறித்து நமக்கு போதிக்கிறது. தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய இருதயத்தையும் நமக்கு சொல்லக்கூடிய புத்தகமாக இருக்கிறதுனால இந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தையிலே சந்தோஷம் இருக்கிறது, இந்த வார்த்தையிலே மகிழ்ச்சி இருக்கிறது, இந்த வார்த்தையிலே சுகத்தை கொடுக்கக்கூடிய பலம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வானமும் பூமியும் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அப்படி என்றால் அந்த வார்த்தைக்கு இருக்கிற வல்லமையை, அந்த வார்த்தைக்கு இருக்கிற பலத்தை நம்மால் புரிந்து கொள்வது இந்த மனித அறிவின் மூலமாக அது சாத்தியமல்ல. எனவே வேதாகமத்தை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய மனித அறிவை ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு நம்முடைய மனதை வெறுமையாக்கி
தேவனுடைய வசனங்களை படிக்கும் பொழுது அந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்திற்கு அது ஒரு ஒளியாகவும், நம்முடைய இருதயத்துக்கு வெறுமையான இருதயத்தை நிரப்பக்கூடிய ஒரு விஷயமாகவும், இருளான இருதயத்தில் ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் அது மாறும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே நாம் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1 முதல் 12வது வசனத்திலே இங்கே ஒரு பிறவி குருடனை ஆண்டவர் சந்திக்கிறார். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாய் ஒரு மனுஷனை கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி அவரிடத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவரே, இவன் பிறவியிலேயே குருடனாக பிறந்திருக்கிறானே, அப்படி என்றால் இது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இல்லை இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா என்று அவர்கள் கேட்கிற போது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இவன் ஏதோ பாவம் செய்திருக்கிறான், இல்லை என்றால் இவனை பெற்றவர்கள் ஏதோ பாவம் செய்திருக்கிறார்கள், எனவேதான் இவன் குருடனாய் பிறந்திருக்கிறான். நாங்கள் பார்வையுடையவனாக எல்லாவற்றிலும் பரிபூர்ணமாக பிறந்திருக்கிற ஒரு மனுஷன், அவனிடத்திலே பாவம் இல்லை, அவனிடத்திலே தேவனுக்கு விரோதமான காரியம் எதுவும் இல்லை, எனவே தான் அவன் பரிபூர்ணமாக அவன் எல்லா அங்கங்களும் சரிவர அமைய பெற்று பிறந்திருக்கிறான் என்று நினைக்கிறார்கள். ஸோ இந்த சீஷர்கள், நாங்கள் எங்களிடத்திலே பாவம் இல்லை, இவன் பாவம் செய்தபடியால் தான் இவன் இப்படி பிறந்திருக்கிறான், அப்படி இல்லை என்றால் இவனுடைய பெற்றோர்கள் பாவம் செய்தபடியால் இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று அவனை இந்த சரீர வெளிப்புறமான தோற்றத்தை வைத்து அவர்கள் பாவி அல்லது பாவி இல்லை என்று எடை போடுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் கொடுத்த பதிலை நாம் பார்க்கும் பொழுது அவர் 3வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆண்டவருடைய இந்த வார்த்தையை அந்த பிறவிக்குடன் தன் காதுகளில் கேட்ட பொழுது அவன் இது நாள் வரைக்கும் அவனுடைய மனதிலே இப்படிப்பட்ட எண்ணத்தோடு வாழ்ந்திருக்கலாம். ஐயோ, நான் ஏன் பிறக்கும் பொழுது குருடனாய் பிறந்தேன், இந்த உலகத்தில் என்னால் எதையும் பார்க்க முடியவில்லை, என்னுடைய முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை, என்னுடைய தாய் தகப்பன் முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை, இந்த வானம் பூமி, இந்த பூக்கள் மலர்கள், இந்த உலக மலைகள், இந்த இயற்கை காட்சிகளை என்னால் பார்க்க முடியவில்லை. ஒருவேளை நான் என்ன செய்தேன், ஒருவேளை என் பெற்றோர்கள் பாவம் செய்திருக்கலாமோ? சீஷர்களுடைய அதே மனநிலை இந்த குருடனுக்குள்ளும் இருந்திருக்க வாய்ப்புண்டு. பிரியமானவர்களே, இந்த பிறவி குருடன் உடல் அங்கஹீனம் எதை காட்டுகிறது? மனிதனின் பரிபூர்ணமற்ற தன்மையை காட்டுகிறது. மனிதன் பிறக்கும் பொழுதே அவன் பாவியாக பிறக்கிறான். தாவீது ராஜா சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தார், இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன். எனவே இந்த குருடனுடைய மனதிலும் கூட, ஐயோ, ஒருவேளை நான் ஏதோ தவறு செய்திருக்கிறேன், தேவனுக்கு என்மேல் கோபம் இருக்கிறது, அதனால்தான் தேவன் என்னை இப்படி பிறவியிலேயே குருடனாக பிறக்க வைத்திருக்கிறார். நிர்பந்தமான மனுஷன் நான், என்னால் எதுவுமே செய்ய முடியாது. பார்வை இல்லை என்றால் அந்த மனிதன் எதுவுமே செய்ய முடியாது. இவன் உட்கார்ந்து ஒரு பிச்சை எடுத்து கொண்டிருந்த மனிதன் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று வேதம் சொல்லுகிறது போல, இப்படிப்பட்டதான இவனுடைய இந்த பிறவி ஊனம் எதற்கு வழி நடத்துகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த குருடனுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கலாம். குருடனுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை அவன் சந்திப்பதற்கு முன்பு, அவரை சந்தித்ததற்கு பின்பு என்று நாம் இவனை பிரித்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் வரை இவன் இந்த பிறவி குருடை மறுபடியும்
பார்வை அடைய செய்வதற்கு எத்தனை பிரயத்தனங்கள் இவன் எடுத்தாலும் அது முடியாத ஒரு காரியம். உலகத்திலே அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை அதுவரை. ஏனென்றால் ஒருவேளை பிறந்து அந்த கண்களிலே ஒரு சில குறைபாடுகள் இருந்தால் அவன் அதை வைத்தியர்களிடம் சென்று அதை ஒருவேளை அந்த பார்வையை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பிறவியிலேயே குருடனாக பிறந்த ஒருவன் குருடு அவன் மரிக்கும் வரை அவனோடு கூட இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். எனவே தான் சீஷர்கள் அவரை பார்த்து, இது இவன் செய்த பாவமா, இவருடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த பிறவி குருடனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அளித்த அந்த பதில் எந்த அளவுக்கு அவனுடைய இருதயத்தை சமாதானமாக இருந்திருக்கும், அவனுடைய இருதயத்திலே அது அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கும், அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் என்றால் அது மிகையல்ல. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அப்படி என்றால் இவனுடைய இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கும். தேவனுடைய மகிமைகள் என் இந்த சரீரத்தில் வெளிப்படப் போகிறது. தேவனுடைய மகிமை என்னுடைய கண்களை அவர் திறக்கப் போகிறார். நான் பார்வை அடைய போகிறேன். எப்படி ஒருவர் சொல்லுகிறார் என்றால், இதுவரை இப்படிப்பட்ட கிருபையான வார்த்தைகளை அவன் கேட்டதில்லை. எனவே எனக்கு பிரியமானவர்களே, இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லுகிற வேளையிலே தேவனுடைய கிரியைகள் இவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம், இவனுக்குள் ஒரு நம்பிக்கை அங்கே வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த குருடன் இதுவரை வாழ்நாள் முழுவதும் ஒரே இடத்துல உட்கார்ந்து அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்திருப்பான். அவன் மற்றவர்கள் உதவி இல்லாமல் ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு அவனால் போக முடிந்திருக்காது. அவன் ஒரு நிர்பந்தமான மனுஷனாக இருந்திருப்பான். அவன் அவருடைய பெற்றோர்களுக்கு ஒரு பாரமான மனுஷனாக இருந்திருப்பான். ஏன், அவனே நினைத்திருப்பான், நான் இந்த உலகத்தில் ஒரு பாரமுள்ள மனுஷன், நான் பிறந்திருப்பதே வீண், நான் இப்படி பிறந்திருக்க கூடாது என்று அவன் எவ்வளவாய் அவனுடைய இருதயத்திலே அங்கலாய்த்திருப்பான். அவன் நிர்பந்தத்துக்குள்ளே இருந்திருப்பான், அவன் கஷ்டத்திலே இருந்திருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவனை கண்டபோது அவர் சொன்ன வார்த்தை 7வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் 6:7 இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த கிருபையுள்ள வார்த்தைகள், நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு. ஆண்டவருடைய வார்த்தை அவன் கேட்ட மாத்திரத்திலே, இதுவரை அவன் எத்தனையோ பேரை சந்தித்திருக்கலாம், இதுவரை அவனுடைய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் நிறைய பேரை அவன் சந்தித்திருக்கலாம். ஆனால் அவர்களிடத்திலிருந்து இவனுக்கு இப்படிப்பட்ட எந்த ஒரு நம்பிக்கையான வார்த்தையும் வந்ததில்லை. யாரும் அவனுக்கு இப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கையை கொடுத்ததில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கேட்ட பொழுது அவன் ஏற்கனவே அவனுக்குள்ள இருந்த எல்லா நம்பிக்கையும் தகர்ந்து போயிருந்தது. அவன் யாரையும் நம்புகிற நிலையிலே இல்லை. ஏற்கனவே அவன் தகப்பன் மேல் நம்பிக்கை இழந்தவனாக இருந்திருந்தான். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற வைத்திய சாலைகளிலும் வைத்தியர்களாலும் அவன் நம்பிக்கை இழந்தவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபோது, நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று பெயராம் அர்த்தமாம் என்று இருக்கிறது. அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் ஆதியிலே வானத்தையும் பூமியும் தேவன் உண்டாக்கின பொழுது வெறுமையாய் இருந்த அந்த பூமி, ஒழுங்கின்மையாய் இருந்த அந்த பூமி, ஆழத்தின் மேல் இருள் இருந்த அந்த பூமி இந்த குருடனை போலவே பார்க்க முடியாதபடி, இந்த குருடனை போலவே இந்த உலகம் இருண்டு போயிருந்தது. இந்த குருடனுடைய இருதயம் இருண்டு போயிருந்ததை போல இந்த உலகம் இருண்டு போயிருந்த நேரத்திலே அங்கே தேவனுடைய வார்த்தை பிரவேசித்தது. தேவனுடைய வார்த்தை அந்த நிலத்திலே வந்தபோது வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இங்கும் கூட நாம் பார்க்கிறோம், நீ சீலவாம் குளத்திலே போய் கழுவு. இது சொல்லப்பட்டது தேவனுடைய வார்த்தை.
இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. இந்த வார்த்தையை அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவன் போன பொழுது அவனை ஒரு புதிய பாதையிலே, அவன் இதுவரை செல்லாத பாதையிலே, அவன் இதுவரை நினைத்திராத ஒரு வழியிலே தேவன் அவனை நடத்தினார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த குருடன் எப்படி இந்த சீலோவாம் குளத்திற்கு போயிருப்பான்? அவன் நினைத்திருப்பான், இந்த சீலோவாம் குளம் எவ்வளவு தூரம் இருக்கிறது, போகும் பொழுது அவன் பக்கத்திலே நடந்து போகிறவளை, இந்த சீலோவாம் குளம் எங்கே இருக்கிறது எனக்கு சொல்லுகிறீர்களா? இங்கே எப்படி நான் போக வேண்டும்? இந்த பக்கம் குழி இருக்கிறதா, இங்கே மேடு இருக்கிறதா, பள்ளம் இருக்கிறதா, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று அவன் கேட்டு கேட்டு போயிருப்பான் இல்லையா? ஸோ இந்த குருடனுக்கு அப்படி அங்கே போய் சேரும் வரை அவனை வழி நடத்தியது யார்? பிரியமானவர்களே, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அந்த வார்த்தைக்குள்ளே சீலோவாம் குளத்திலே அவனை நடத்தி செல்வதற்கும், சீலோவாம் குளத்திலே அவன் முகத்தை கழுவி பார்வை அடைவதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. எனவே தேவனுடைய வார்த்தை மலைகளை உடைக்கும் சம்மட்டியாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை அது என்ன காரியமாய் அனுப்பப்பட்டதோ அந்த காரியத்தை முடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் அவரிடத்தில் திரும்புகிறது இல்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த குருடன் அவன் அங்கே போய் எப்படியோ சீலோவாம் குளத்தில் போய் அவன் தன் முகத்தை கழுவின பொழுது அவன் பார்வை அடைந்தான். எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான்! அன்பானவர்களே, அவனுடைய வாழ்க்கை அந்த நாளிலே முழுவதுமாக புரட்டி போடப்பட்டது. அவன் ஒரு புதிய மனுஷனாக மாறினான். தன்னுடைய கண்களிலே அவனுக்கு ஒளி வந்தது. அதுவரை உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த அந்த குருடன், பிறவி குருடன், இப்பொழுது அவன் பார்வையடைந்தவனாக இருந்திருக்கலாம். அவன் அதற்கப்புறம் அவன் ஒரு வேலைக்கு சென்றிருக்கலாம். அதற்கு அப்புறம் அவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி இருக்கலாம். அவன் ஒரு தொழிலை நல்ல முறையில் செய்து இன்றைக்கு அவன் வாழ்க்கையிலே மிக மிக சந்தோஷமான ஒரு மனுஷனாக இருக்கலாம். இந்த முழுக்க இந்த மாற்றம் எப்படி அவனிடத்தில் வந்தது? அது அவனிடத்திலிருந்து வரவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபையினாலே அவர் சொன்னார், இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படிக்க இப்படி பிறந்தான். அந்த வினாடி, அந்த நொடி அவனுடைய இருதயத்துக்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தை நம்பிக்கையை விதைத்தது, சந்தோஷத்தை விதைத்தது, சமாதானத்தை விதைத்தது. அந்த வார்த்தைக்குள்ளே அவனுக்கு பார்வை அடை செய்யும்படியான எல்லா வல்லமையும் இருந்தது. அந்த வார்த்தைக்குள்ளே சீலோவாம் குளம் வரைக்கும் அவனை நடத்தி செல்லக்கூடிய அந்த வழிகாட்டியாகவும் அந்த வார்த்தை இருந்தது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பும் அவரை சந்தித்ததற்கு பின்பும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திப்பதற்கு முன்பு நாம் பாவிகளாக இருக்கிறோம். நம்மிடத்திலே பாவம் இருக்கிறது. நாம் ஆதாமின் சொந்ததையாக இருக்கிறபடியினாலே நமக்குள்ளே பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தை எப்படி இந்த பிறவி குருடனைப் போலவே நாம் ஆத்மாவிலே குருடர்களாக இருக்கிறோம், நம்முடைய ஆவியிலே நாம் குருடர்களாக இருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய குருட்டாட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கும் அந்த நாளிலே அது நீக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக அவர் நம்முடைய பாவங்களுக்காக பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை கொடுத்து தீர்த்த போது, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த போது நம்முடைய பாவங்கள் அங்கே பரிகரிக்கப்பட்டது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நம்முடைய பாவங்களை ஆண்டவர் சமுத்திரத்தின் ஆழத்திலே எரிந்து போடும்படியான ஒரு காரியத்தை அங்கே சிலுவையிலே செய்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை நம்புகிறோம் என்று சொல்லியும் நாம் இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போமானால், நான் பாவி என்று நினைத்து கொண்டிருப்போமானால், அது உண்மையிலே ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது அல்ல. நிறைய இன்று கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னாலும் மத்தேயுவிலே சொல்லப்பட்டது போல இந்த ஜனங்கள் என்னை தங்கள் உதடுகளினாலே கனம் பண்ணுகிறார்கள், இவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும்? நாம் ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் இருக்கிறபடியால், ஆவிக்குரிய ரீதியிலே நாம் குருடர்களாக இருக்கிறபடியால், நம்முடைய ஆத்மா ஆதாமுக்குள் மரித்து போனபடியினால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது.
நாம் நித்திய ஜீவனை இழந்தவர்களாக இருக்கிறோம். நாம் பாதாளத்துக்கு மட்டுமே போகக்கூடிய ஒரு மனுஷர்களாக இருக்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பிறவி குருடனை அவன் சந்தித்த நாளிலே அவன் பார்வை அடைந்தவனாக முற்றிலும் மாறினானோ, அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற ஒரு மனுஷனாக மாறினானோ, அதுவரை அவன் தன்னை கூட பார்க்க முடியாத மனுஷனாக, இந்த உலகத்தை பார்க்க முடியாத மனுஷனாக, மிகவும் நிர்பந்தமான மனுஷனாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சந்தித்த பொழுது, அந்த நாள் இன்ப நாள், எந்த இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள், அல்லேலூயா 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 என்று பாடல்கள் படித்து அவன் சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனுஷனாக மாறியிருப்பான் என்று நான் நினைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவனுடைய வார்த்தையை கிறிஸ்துவை சந்தித்த பின்பு நிச்சயமாகவே மாறும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பாவிகள் என்று சொல்லிக்கொண்டு நாம் இருந்திருக்கிறோம். நாம் ஆவிக்குரிய குருடலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் ஒரு நாள் கேட்கும் பொழுது, அந்த சுவிசேஷம் நம்முடைய பாவத்திற்கு பரிகாரமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கும் இரட்சகராக இந்த உலகத்தில் வந்து நமக்காக நம்முடைய பாவங்களை அவர் தன்மேல் எடுத்துக்கொண்டு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்படுகிறது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக எப்படி மாற முடியும்? சாத்தானுடைய பிள்ளைகளாக இருக்கிற பாவிகளாகிய நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால், தேவன் நம்மை பாவியின் ஸ்தானத்திலிருந்து நம்மை நீதிமானாக அவர் மாற்ற வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, சுவிசேஷம் என்றாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல். ஏன் அது நடந்தது? ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் ஏதோ நாம் செய்து நாம் பெற்றுக்கொள்வது அல்ல. நாம் எதையுமே செய்ய முடியாத மோசமான, அழுக்கான, பரிதாபமான நிலைமையில் இருக்கிற ஒரு பாவிகளாக இருக்கிறபடியினாலே எந்த காரியத்தை செய்து நாம் தேவனிடத்திலே செல்ல முடியாது. எனவே தான் நான் அருமையானவர்களே, தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதே யோவான் 9வது அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். இந்த பிறவி குருடனின் கண்களிலே ஒளி இல்லை. இந்த பிறவி குருடனால் பார்க்க முடியவில்லை. ஒளி இருந்தாலும், இவனுக்கு கண்கள் இருந்தாலும், கண்கள் திறக்கப்படாதபடியினாலே ஒளி அவனுடைய கண்களுக்குள் பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதினால், அவன் என்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னாரோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அந்த உலகத்தின் ஒளி அவனுடைய இருதயத்திற்குள்ளே வந்த பொழுது அவனுடைய சரீரத்தின் கண்களும் திறக்கப்பட்டது, அவனுடைய ஆத்மாவின் கண்களும் திறக்கப்பட்டது. இனிமையான கருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவை நிறைய பேர் சந்தித்தார்கள். சந்தித்ததிலே யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் குணமாக்குதலை பெற்றுக்கொண்டார்கள். அந்த பிறவி குருடன் பார்வையடைந்தான். 38 வருஷம் பெதஸ்தா குளத்தண்டை படுத்து கிடந்த அந்த வியாதியஸ்தன் அவன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன பொழுது அவன் நடந்தான். அப்படியே கானாவூர் கல்யாணத்திலே அங்கே தண்ணீர் திராட்சரசம் குறைபட்ட போது ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அது அப்படியே மாறியது. கிறிஸ்துவின் வார்த்தைகளை எப்படிப்பட்டதான இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? தாங்கள் எதுவுமே செய்ய முடியாத மோசமான அழுக்கான பாவிகள் நாங்கள் என்று இருதயத்திலே யார் தங்கள் இருதயத்தை தாழ்த்துகிறார்களோ, யார் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அவர்கள் குணமாக்குதலை பெற்றுக்கொண்டார்கள், பார்வையை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் தொழுநோயாளி சுகமானான். அவரை சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கை மாறியது. அப்படியானால் இந்த வாழ்க்கை மாற்றப்பட்ட இந்த பிறவி குருடன்
அவன் அதற்கப்புறம் என்ன செய்திருப்பான்? அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே அவன் பேசிக் கொண்டிருந்திருப்பான் இல்லையா? அவனுடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினால் நிறைந்திருக்கும் இல்லையா? அந்த இருதயத்திலிருந்து பொங்கி வழிகிற அந்த கிறிஸ்துவின் அன்பை அவன் மற்றவர்களுக்கும் சொல்லி இருப்பான் இல்லையா? அவன் இன்னொரு பிறவி குருடனை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவனுக்கு பிரசங்கித்திருப்பான் இல்லையா? நாம் எப்படி இருக்கிறோம் இன்றைக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் பாவிகள் என்று சொல்லிக் கொண்டிருப்போமானால் நாம் அவரை உண்மையிலே விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தம். சிலுவையில் அவர் நமக்காக செய்த அந்த பலி, அந்த தியாகம், அந்த அவர் சிலுவையில் சிந்திய ரத்தம் எல்லாம் ஒரு காலத்திலும் தோற்று போகவில்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் தேவ பலனாய் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. கெட்டு போகிறவர்களுக்கோ அது பைத்தியமாய் இருக்கிறது என்று தேவ வசனம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிற மக்கள் தேவ பலத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த தேவ பலத்தின் மூலமாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அடுத்து வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும், இந்த பாவ பிரச்சனை மாத்திரமல்ல, அதன் பிறகு எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த சுவிசேஷத்தின் பலத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்து இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தேற்றி இருக்கிறாரே. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்கள், நான் உங்களோடு இருப்பேன், உங்களை வழி நடத்துவேன், சகல நாட்களையும் நான் உங்களோடு இருப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயும் கூட, அவளுக்கு வேறு வழியே இல்லை. இந்த குருடன் கிறிஸ்துவை சந்திக்காவிட்டால் அவன் நிச்சயமாக பார்வையை பெற்றுக் கொண்டிருக்க முடியாது. அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அவர் தன்னைத்தானே வழியாக ஒப்பு கொடுக்காவிட்டால் நாம் நம்முடைய பாவத்திலே இருந்திருப்போம். நாம் ரட்சிக்கப்பட வாய்ப்பே இல்லை. நாம் நம்முடைய பாவத்திலே மரித்திருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினார் ஆவுக்குரிய காரியத்திலே குருடராக இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். அவர் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவளாக இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் உலகமெங்கும் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் இனி பாவி என்று சொல்லுவதிலே அர்த்தமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினாலே, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டதினாலே நம்முடைய பாவங்கள் முற்றிலுமாக நித்தியமாக பரிபூர்ணமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தேவனுடைய சுவிசேஷம். இந்த பிறவி குருடன் சீலவாமிலே போய் நீ கழுவு என்று அவர் அனுப்பின போது அவர் சொன்ன அந்த வார்த்தையிலே சீலவாமிலே அவனை கூட்டிக் கொண்டு போவதற்கான அத்தனை பலமும் அத்தனை ஞானமும் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவன் ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானத்திலே சீலவாம் குளத்திலே போய் அவன் தன் முகத்தை கழுவி அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, நாமும் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் பாவிகளாய் குருடர்களாய் இருக்கிற வேளையிலே கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து நமக்கு நித்திய மீட்பை, நமக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆவிக்குரிய ரீதியிலே நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்டதான சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த சிலாக்கியத்திலே நாம் நிலைத்திருப்போம். இந்த சிலாக்கியத்திலே இந்த சிலாக்கியத்தை நாம் விசுவாசிப்போம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து இறுதி வரை நம்மை வழிநடத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் அப்படியே தேவனுடைய சுவிசேஷத்திலே நிலைத்திருந்தார் இதோ வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளை ஒளிந்து போகாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இறுதியாக நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 23வது வசனத்திலே இப்படியாக இருக்கிறது: எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. இந்த வசனத்திலே பார்த்தால், இந்த வசனத்திலே நாம் இருக்கிறோம். அங்கே இயேசு இல்லை, அங்கே கிறிஸ்து இல்லை, அங்கே தேவன் இல்லை, அங்கே கிருபை இல்லை, இரக்கம் இல்லை, அங்கே சுவிசேஷம் இல்லை, மனிதன் மாத்திரம் இருக்கிறான். எனவே தான் தேவ மகிமையை இழந்தோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. இந்த இடத்திலே தான் இந்த பிறவிக்குடனும் இருக்கிறான். இந்த இடத்திலே தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆனால் அதற்கு அடுத்த வசனம் தான் சுவிசேஷம். இலவசமாய், 24வது வசனம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆமென். எவ்வளவு பெரிய சிலாக்கியத்தையும்
பாக்கியத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த சிலாக்கியத்திலும் பாக்கியத்திலும் நான் நிலைத்திருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த முறை தேவனுடைய வசனத்தோடு உங்களை சந்திக்கும் வரை நான் விடைபெறுகிறேன். நன்றி. ஆமென்.